எல்லாத்துக்கும் வணக்கம். நான் அருணிமா செல்வராஜ். நம்மக்கிட்ட வந்து யாராச்சும் நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் சூப்பராக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு திருப்பி கேட்போம். பட் உண்மையிலேயே இந்தியாவில் இருந்துட்டு நம்ம அவ்வளோ ஹாப்பியாக இருக்கோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது நான் சொல்லலை, வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட் 2024 வந்து சொல்லியிருக்காங்க. வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டுன்றது வந்து ஒரு டேட்டா. இந்த டேட்டாவை அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கேலப் அப்படிங்கிற ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி வந்து வருஷம் 160 கண்ட்ரீஸ் கிட்ட சர்வே மாதிரி எடுத்து சப்மிட் பண்ணுவாங்க. ஹாப்பினஸ்க்கு மட்டும் கிடையாது, ஏஜ், செக்ஸ், ரிலீஜன், கேஸ்ட் இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் போல் மாதிரி கண்டக்ட் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. அதில் ஹாப்பினஸில் இந்தியா வந்து 125வது இடத்த பிடிச்சிருக்கோம் 125. இப்போ நம்பர் 1 இடத்த பிடிச்சது யார் அப்படின்னு கேட்டால் ஃபின்லாண்ட். ஒரு வாட்டி மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 7 வாட்டி நம்பர் 1 பொசிஷனாக ஃபின்லாண்ட் பிடிச்சிருக்காங்க. கடைசி இடத்த பிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஓகே, இந்தியாவுக்கு வரப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்தியாவில் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் வந்து மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் பாப்புலேஷன். ஸோ இந்த டேட்டா எல்லாமே மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் பாப்புலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆளுக்கு டெஃபினிஷன் ஆஃப் ஹாப்பினஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மாதிரி ஹாப்பினஸோட டெஃபினிஷன் வச்சுருப்போம். இந்த சமூகத்தை ஹார்ம் பண்ணாமல் நம்ம எல்லாரும் நம்மளோட டெஃபினேஷன் ஆஃப் ஹாப்பினஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் வாழ்வோம். தேங்க்யூ.